குபேரலட்சுமி யோகம். குபேரலட்சுமி யோகத்தை இயக்கத்தை எப்படின்னு ஒன்று இருக்குது. எதுனா குபேரலட்சுமி யோகம் பொருளாதாரம், அதாவது வெறும் காசு மட்டுமே போகிற யோகம் கிடையாதுங்க. 16 விதமான செல்வங்கள் அமையணும். ஆரோக்கியம், ஆயுள் எல்லாமே சேர்ந்த 16 வகையான செல்வங்களும் நமக்கு அமைஞ்சால் மட்டும்தான் அது முழுமையான ஒரு செல்வந்தை நான் அவங்களுக்கு சொல்ல முடியும். இந்த இடத்துல குபேரலட்சுமி யோகத்தை இயக்கிறதுக்கு எளிமையான வழி என்னென்னு கேட்டிங்கன்னா, மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரமான அனுச நட்சத்திரமும் குபேரன் நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரமும் இந்த 2 வார நாட்களில் மகாலட்சுமிக்கு அனுச நட்சத்திரத்து அன்னைக்கு தாமரைப்பூ வழிபாடும், குபேரனுக்கு புரட்டாதி நட்சத்திரத்து அன்னைக்கு குபேரன் செய்யக்கூடிய வழிபாடு. குபேரன் கோயிலுக்கு போக முடியல, குபேரன் கோயில் எங்கே இருக்கு தெரியல அப்படின்னா, புரட்டாதி நட்சத்திரத்து அன்னைக்கு நீங்கள் லட்டு தானம் பண்ணுங்க. புரட்டாதி நட்சத்திரத்து அன்னைக்கு லட்டு தானமும், அனுச நட்சத்திரத்து அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு தாமரைப்பூ வச்சு பூஜை பண்ணுறதும், இது ரெண்டுமே மாதம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக 3 to 4 months, அதிகபட்சம் 6 மாதத்துக்குள்ள செல்வ கடாச்சம் படிப்படியாக உயர்றதை உங்களால் பார்க்க முடியும். ரொம்ப சின்ன பரிகாரம், சின்ன தானமும் கூட தாராளமாக செய்யுங்க. நிச்சயமாக குபேரலட்சுமி யோகம் எல்லாத்துக்கும் கிடைக்கும். இது போன்ற மருத்துவம், ஜோதிடம், ஆன்மீக தகவல்களுக்கு அகத்தியம் டாக்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.